உத்தரப்பிரதேசத்தில் சட்டம் படித்ததாக போலி சான்றிதழ் கொடுத்து தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சிலில் பதிவு செய்ய முயன்ற இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மதுரையைச் சேர்ந்த 42 வயது கவிதா 2015 முதல் 2018 வரை சட்டம் படித்ததாகவும், சேலத்தைச் சேர்ந்த 58 வயதான கிருஷ்ணமூர்த்தி 2013 முதல் 2018 வரை ஒருங்கிணைந்த 5 ஆண்டு சட்டப்படிப்பு முடித்ததாகவும் உத்தரப்பிரதேச சட்டக்கல்லூரி ஒன்றின் சான்றிதழை சமர்ப்பித்துள்ளார்கள். இந்த சான்றிதழ்களை டெல்லியில் உள்ள பார் கவுன்சில் அலுவலகத்தில் 2020 பதிவு செய்து அடையாள அட்டையும் பெற்றுள்ளனர். இந்த நிலையில் தமிழ்நாட்டில் வழக்கறிஞர் தொழில் புரிய வேண்டும் என்பதற்காக டெல்லி பார் கவுன்சில் அலுவலகத்திலிருந்து கடிதம் பெற்று சென்னையில் உள்ள தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் அலுவலகத்தில் அதை சமர்ப்பித்துள்ளார்கள். தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் அலுவலக பணியாளர்கள் இவர்களுடைய கல்வி சான்றிதழ்களை உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பி விசாரித்தபோது சான்றிதழ்கள் போலியானது என்பது தெரியவந்தது. இதையடுத்து இருவரையும் பார் கவுன்சில் அலுவலக பணியாளர்கள் ஹைகோர்ட் காவல் நிலைய போலீசாரிடம் ஒப்படைத்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் சேலத்தைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி கட்டுமான தொழில் செய்வதாகவும், சட்டப்படிப்பு முடித்தால் வில்லங்கம் உள்ள நிலங்கள், கட்டிடங்களை வாங்கி விற்பது என நன்றாக பணம் சம்பாதிக்கலாம், கோடிகளில் புரளலாம் என நண்பர் ஒருவர் தெரிவித்ததாகவும், அதன் பேரிலேயே இந்த மோசடியில் ஈடுபட்டதாகவும் தெரிவித்துள்ளார். கவிதாவிடம் விசாரித்தபோது தனது குடும்ப பிரச்சனையை எதிர்கொள்ள சட்டம் படித்ததாகவும் தெரிவித்துள்ளார். போலி சான்றிதழ் வாங்கி கொடுத்த இடைத்தரகர்கள் யார் என்பதை இருவரும் சொல்ல மறுத்துவிட்டார்கள். இந்நிலையில் இருவரையும் போலீசார் ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.